தந்திரம்னா சூழ்ச்சி இல்லை. ஒரு வேலையை செய்யக்கூடிய செயல்முறைக்கு பேர் தந்திரம். யந்திரம் என்பது நம்ம தேகம், மந்திரம் என்பது உச்சரிப்பு. இதுவும் தேகமும் சேர்ப்பது தான் தந்திரம். வெறும் இறை வழிபாடு மட்டும் அல்லாமல் வேகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். 2 புறாக்கள் உள்ள ஒரு கூண்டோடு வாங்கி கொண்டு வந்து 2 புறா இருக்கணும். அது 2 புறா இருக்கணும். நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து மேல் மாடியில் நீங்கள் அந்த 2 புறாவையும் பறக்க விட்டுருங்க. அவர் என்ன சொல்கிறார், இதுக்கும் என்னுடைய வேலைக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறாரு. அப்படின்னா ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ எப்படி ஓடணுங்கிற மாதிரி அது மாதிரி உங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்கிறத விட உங்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்தால் உடனே நடக்கும். அப்போ இந்த பரிகாரம் செய்ததில் 3-4 மாதங்களுக்குள்ளேயே தீர்ப்பு வந்து அவர்களை விடுதலை செய்யப்பட்டார்கள். எலுமிச்சம்பழ மாலை போடு, தேங்காய் மாலை போடு, இல்லை மாங்காய் மாலை போடு, வெத்தலை மாலை போடு, இதெல்லாம் தாந்திரிகம் அல்ல. இதெல்லாம் போட்டுட்டே இருந்தால் யார் முன்னுக்கு வருவான்னா எலுமிச்சம்பழ வியாபாரி தான் முன்னுக்கு வருவான். தேங்காய் வியாபாரி முன்னுக்கு. இந்த கடன் பிரச்சனை உள்ளவங்களுக்கு என்ன தாந்திரிக பரிகாரம் செய்யலாம்? மாலை 6 மணிக்கு பின் வாசல் கதவை மூட வேண்டும். ஏன்னா பின்பக்க வாசல் வழியாக தான் மூதேவி வருவாள்னு போட்டிருக்கு. எது உங்கள் நட்சத்திரத்திலேருந்து 13 நட்சத்திரம் கூட்டணும். அந்த நட்சத்திர நாள் முடிசூட்டும் நாள்னு பேர். உங்களுக்கு பேர் வைக்கிறாங்கனாலே உங்களுக்கு முடிசூட்டப்படுறதுன்னு தான் அர்த்தம். 2 திருமணங்கள் நடந்து 2 திருமணமுமே டைவர்ஸ் ஆயிடுச்சு. வாழை மர பூஜைன்னு ஒன்று, அது செய்து அந்த வாழை மரத்தை வெட்டிடுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் இந்த தாந்திரிக பரிகாரங்கள் தெரியுதா இல்லை தெரியறது கிடையாதா? இந்த பரிகாரத்துக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் ஏதாவது பாவத்திலேயோ பிரமாணம் இருக்கான்னு சொன்னால் பிரமாணம் கிடையாது. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லால்குடி ஜோதிடர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ இந்த தாந்திரிகம்னு சொல்கிறாங்க. இந்த தாந்திரிகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்து எனக்கு எப்படி படுதுன்னா, தந்திரம் பண்ணி ஒருத்தரோட வாழ்க்கையை சூழ்ச்சி பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா, இல்லை அது வந்து நல்லது பண்ணுமா? முக்கியமான கேள்வி, தாந்திரிகம் நல்லதா கெட்டதா? அப்படி கெட்டது நடந்தா என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும்? நம்ம வாழ்க்கைக்கு நல்லது நடக்கணும்னா இந்த தாந்திரிகத்தில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ண வேண்டும்? வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவாக தந்திரம்னா சூழ்ச்சின்னு மக்கள் நினைக்கிறாங்க. தந்திரம்னா சூழ்ச்சி இல்லை. ஒரு வேலையை செய்யக்கூடிய செயல்முறைக்கு பேர் தந்திரம். இப்போ கார் வாங்குகிறோம், ஃப்ரிட்ஜு வாங்குகிறோன்னா யூசர் மேனுவல்னு ஒன்று கொடுப்பாங்க. இந்த எந்திரத்தை எவ்வாறு சரியாக உபயோகப்படுத்துவது, புரியுதா உங்களுக்கு? பொதுவாக யந்திரம் என்பது நம்ம தேகம், மந்திரம் என்பது உச்சரிப்பு. அப்போது இதுவும் தேகமும் சேர்ப்பது தான் தந்திரம். இப்போது உயிர் இருக்குது, உடல் இருக்குது. அப்போது உடல் என்பது யந்திரம், எக்யூப்மெண்ட்டு. உயிர் என்பது மந்திரம். இந்த உயிரையும் உடலையும் ஒன்று சேர்க்கணும்ல, அதான் மனம். மனம்தான் தந்திரம். ஓகே. அப்போது எல்லா விதத்துலேயும் பரிகாரங்கள்லையும் தாந்திரீக பரிகாரங்கள்னு ஒன்று இருக்குது. அதாவது வெறும் இறை வழிபாடு மட்டும் அல்லாமல் வேகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். உதாரணத்துக்கு, ஒரு வெளிநாட்டில் பெரிய விஞ்ஞானியாகவும் பொறியாளராகவும் இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் என்னை சந்தித்து ஒரு 6 மாதமாக வேலையே இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்கிறார். வெளிநாட்டில் வேலையில் இருந்தார். அந்த வேலை வந்து அவருக்கு மன திருப்தியை தரல. பணம் வந்தது, ஆனால் அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னு சொல்லக்கூடிய ஒரு வேலையில் ஒரு கரியர் டெவலப்மெண்ட் இல்லை. அவருடைய ஆராய்ச்சிக்கு ஏற்ற முன்னேற்றம் இல்லை. இந்தியாவுக்கு வந்து முயற்சி பண்ணினா அவருக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தியான அளவு வருகிறது, ஆனால் பணம் அந்த அளவுக்கு வரல. இப்போ அவருக்கு என்ன வேணும்னா, நல்ல ஓரளவுக்கு நல்ல பணமும்
நல்ல வேலையும், அதாவது மனதிற்கு திருப்தியான வேலையும் இது போல் செய்யும்போது அவர் என்கிட்ட வந்து இதை கேட்கும்போது 6 மாதமாக வேலையில் அவருக்கு பிடிமானமே இல்லை. அப்போ அவருக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன். நீங்கள் போய் 2 புறாக்கள் உள்ள ஒரு கூண்டோடு வாங்கி கொண்டு வந்து 2 புறா இருக்கணும், அது 2 புறா இருக்கணும். ம் ம் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து மேல் மாடியில் நீங்கள் அந்த 2 புறாவையும் பறக்க விட்டுடுங்க. அவர் என்ன சொல்கிறார், இதுக்கும் என்னுடைய வேலைக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறார். எப்படின்னா ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ எப்படி ஓடணுங்கிற மாதிரி. அது மாதிரி. ஆனால் இதுக்கு பின்னாடி பெரிய தத்துவம் இருக்கு. இந்த புறாவை பறக்க விடும்போது அந்த உயிர்கள் என்ன நினைக்கும்னா, நம்மை பறக்க விடுவது போல, நம்மை விடுதலை செய்வது போல, இவரும் இவருடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஓ, பொதுவாகவே நாம் என்ன நினைக்கிறோன்னா, மனிதன் தான் பிரார்த்தனை செய்கிறான், மனிதனுக்கு தான் மனம் உண்டு, யோசிக்க முடியும்னு நினைக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே உள்ள உயிர் இருக்கு இல்லையா, அது எல்லாம் உண்டு தான். உயிரில் வந்து புறாவுடைய உயிர், நம்முடைய உயிர் அதெல்லாம் கிடையாது. மனம்தான் வித்தியாசம். இப்போது ஒரு எறும்பு ஒரு உயிர் தான், யானையும் ஒரு உயிர் தான். ஆமாம். உடல் தான் மாறுபடும். எப்போதுமே உங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்கிறத விட உங்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்தால் உடனே நடக்கும். இதுதான் கூட்டு பிரார்த்தனையுடைய சாராம்சம். காரணமே இதுதான். அதுபோல் இதை செய்தார் 1 வாரம் அல்லது 10 நாளில் ஒரு பெரிய பொறியியல் கல்லூரி, அதில் ஒரு பேராசிரியர் வேலை கிடச்சிடுது. அப்போ அவருக்கு வேலையில் இருக்கக்கூடிய திருப்தி, மன திருப்தியும் இருக்குது, நல்ல அமௌண்ட், நல்ல அளவு சம்பளமும் இருக்குது. இது இவருக்கு மட்டும் அல்ல, நிறைய நபர்களுக்கு இதை செய்து கொடுத்து ஒரு பெரிய நீதிமன்ற வழக்கிலிருந்து வெளிவந்தவர்கள்லாம் இருக்காங்க. ஓ, அது எப்படி வெளிவந்த, அதாவது செய்யாத ஒரு குற்றத்துக்கு தவறாக கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பரோல், இந்த ஜாமீன் அதெல்லாம் கிடைக்கும் இல்லையா, அதில் வெளியில் வந்தபோது இந்த கேஸு, இந்த வழக்கு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று எங்கள்னை அப்ரோச் கேட்டாங்க. அப்போ இந்த பரிகாரம் செய்ததில் 3-4 மாதங்களுக்குள்ளேயே தீர்ப்பு வந்து அவர்களை விடுதலை செய்யப்பட்டார்கள். ஓ, இதே பரிகாரம் தான். இதே பரிகாரம் தான். அப்போது இதுக்கெல்லாம் பேர் தான் தாந்திரீக பரிகாரங்கள். ஓகே. இப்போ இந்த காலத்தில் கடன் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக எல்லாருக்குமே இருக்குது. கடன் இல்லாத மனுஷனை பார்க்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இருக்குது. இந்த கடன் பிரச்சனை உள்ளவங்களுக்கு என்ன தாந்திரிக பரிகாரம் செய்யலாம்? 1, வீட்டில் உள்ள குழாய்கள் சரியாக மூடப்பட்டிருக்கிறன்னு பார்க்கணும். சில வீடுகளெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம், குழாய் மூடினாலும் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அப்போது உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ உங்கள் வீட்டில் தண்ணீர் வீணாகிறதோ அதே அளவுக்கு பணமும் வீணாகும். முக்கியமான காரணம் அதுதான். 2வது, உங்களுடைய பணப்பெட்டியில் குங்குமப்பூவும் ஏலக்காயும் வைக்கும்போது மகாலட்சுமியோட கடாட்சம் அதிகமாக வரும். 6 மணிக்கு, மாலை 6 மணிக்கு பின் வாசல் கதவை மூட வேண்டும். இப்போ எல்லா வீடுகள்லையும் பால்கனின்னு சொல்லி பின் பக்க வாசல் திறந்துருக்கு. ஏன்னா பின்பக்க வாசல் வழியாக தான் நம் புராணப்படி மூதேவி வருவாள்னு போட்டிருக்கு. அப்போ அதை 6 மணி ஆனால், கிராம வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா 6 மணி ஆனால் மூடிவிடுவார்கள். புரியுதா உங்களுக்கு? முன்வாசல் ஸ்ரீதேவிக்கு, அதாவது மகாலட்சுமிக்கு, பின்வாசல் மூதேவிக்கு. அப்போ அதை பண விரயத்தை தடுக்க வேண்டும். நீங்கள் கடன் கொடுக்கறதுல ஒரு பங்கை, ஒரு சிறிய பங்கை
செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் கொடுத்து விட்டால் அந்த கடன் வெகு விரைவில் அது முடிஞ்சிடும். ஏன்னா கடனை திருப்பி தரக்கூடிய வலிமையை கொடுக்கக்கூடிய செவ்வாய். அந்த செவ்வாய் நேரத்தில் ராகு காலத்தில் கொடுத்தா கடன் வெகு எளிதாக முடிந்துவிடும். இதுதான் வந்து அங்காரக பரிகாரம். அங்காரகன்னா செவ்வாய், மங்களன்னு பேர் இருக்கு. கண்டிப்பாக. இதே போல் ஒரு நிலம் வாங்கணும், அந்த ஊரில் ஒரு நிலம் வாங்கணும்னு உங்களுக்கு ஆசை. அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நிலத்திலிருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்து வந்து பூஜையில் வைக்கணும். நாம் பண்ணுற பூஜையில் வைக்கணும். நாம் கடவுளை வேண்டலாம், ஆனால் பூஜை அறையில் அது இருக்கும். 30 நாளில் உறுதியாக அந்த ஊரில் நிலம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும். இது ப்ராக்டிக்கலாக நடந்திருக்கா சார்? நடந்திருக்கு. எல்லாருக்கும் ஒரு டவுட் கேட்கும், சார் சொல்கிறாரு. நம்ம ஒரு நண்பர் ஒருத்தர் திருவண்ணாமலையில் நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டார். அங்கே ஒரு சிறிய நிலம் 17 லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க. ஆனால் இவரிடம் இருந்தது 14 லட்சம் ரூபா தான். 1 லட்ச ரூபா கம்மியாக இருக்குது. 3 லட்சம் ரூபா. 17, 14. ஓகே, 3 லட்ச ரூபா கம்மியாக இருக்குது. சரி, நான் 15. அப்போ இது கிடைக்காதுன்னு ஏக்கத்தில் என்கிட்ட வந்து கேட்டார். இது மாதிரி ஒரு பரிகாரத்தை சொல்லி ஒரு 2 அல்லது 3 மாதத்தில் அவரால் அந்த நிலத்தை விற்க முடியாத வேறு ஏதோ அவருக்கு பிரச்சனை வந்து அவசரமாக விற்க வேண்டிய நிர்பந்தம் வந்து இவர் கேட்ட 14 லட்சத்துக்கு கொடுத்துட்டார். அடேங்கப்பா. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிலத்துக்கு சொன்னீங்க, அதே மாதிரி இந்த பதவி இருக்குல்ல, எல்லாருக்கும் எல்லா இடத்துலேருந்தும் ஒரு பதவி உயர்வு வேண்டும். இப்போ அரசியலில் இருக்காங்கன்னா, நான் எம்எல்ஏவாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு அடுத்து நான் எம்பி ஆகணும்னு ஒரு சிலருக்கு ஆசை இருக்கும். கவுன்சிலராக இருக்கிறவங்களுக்கு எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை இருக்கும். அதே மாதிரி ஒரு அலுவலகத்தில் நான் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா இந்த தாந்திரிக பரிகாரம் என்ன சொல்லுது? அவரவருடைய நட்சத்திரத்திலிருந்து 13வது நட்சத்திரத்தில் ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கோம். அந்த நட்சத்திரத்தில் பெருமாள் கோவிலுக்கு சென்று சடாரி வைத்து கொண்டால், கிரீடம் மாதிரி ஒன்று வைப்பாங்க, அதாவது ராமர் பாதத்தோடு இருக்கும், அதாவது பெருமாளுடைய பாதத்தோடு இருக்கும். அதை வைத்து கொண்டால் 13வது நட்சத்திரத்தை அன்னைக்கு உங்கள் நட்சத்திரத்திலேருந்து 13 நட்சத்திரம் கூட்டணும். அந்த நட்சத்திர நாள் முடிசூட்டும் நாள்னு பேர். அந்த காலத்தில் இளவரசர்களுக்கெல்லாம் முடிசூட்டும் நாள் இளவரசரின் நட்சத்திரத்திலேருந்து 13வது நாளில் தான் வரும். அதை பேஸ் பண்ணி தான் சொல்லும். அது மட்டும் இல்லை, ஒரு காலத்தில் குழந்தை பிறந்து 13வது நாள் தான் பேரே வைப்பாங்க. உங்களுக்கு பேர் வைக்கிறாங்கனாலே உங்களுக்கு முடிசூட்டப்படுறதுன்னு தான் அர்த்தம். அது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் பேர் உலகத்தில் குழந்தை, புரியுதா? பிறந்த உடனே யாரும் வைக்க மாட்டாங்க. அப்போது 13வது நட்சத்திரம் என்பது மிக மிக விசேஷமான நட்சத்திரம். நிறைய அன்பர்கள் அந்த 13வது நட்சத்திரத்தை உபயோகப்படுத்தி ஓரளவுக்கு வாழ்க்கையில் நல்ல பதவி உயர்வு பெற்று நல்லா இருக்காங்க. இது வந்து கண்கூட நம்ம பார்த்தது. ஓகே சார். இப்போ வந்து இந்த திருமணம் அப்படிங்கிறதுக்கும் இந்த தாந்திரிகத்தில் என்ன மாதிரியான பரிகாரம்? அதாவது வந்து இப்போது 7ஆம் இடம் 6ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டால், 6ஆம் இடம்ன்றது திருமண முறிவு. 7 என்பது திருமணம். ஏன்னா திருமணத்துக்கு விரயம்னா என்னென்னா திருமணத்தில் பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு 2 திருமணங்கள் நடந்து 2 திருமணமுமே டைவர்ஸ் ஆகிடுச்சு. அப்போது என்ன பண்ணாங்க, திருப்பைஞ்சலின்னு ஒரு ஊர் இருக்குது திருச்சி பக்கத்தில். அந்த திருப்பைஞ்சலி போய் வாழை மர பூஜைன்னு ஒன்று இருக்குது. அந்த சப்தகன்னி பூஜை அது செய்து அந்த வாழை மரத்தை வெட்டிடுவாங்க. அப்போது அந்த தோஷங்கள் நீங்கிவிடும். இதுதான் வந்து திருமணத்துக்கான ரொம்ப, அதாவது திருமண முறிவோ இல்லை திருமணம் ஆகாமலே இருப்பதற்கோ காரணம் இதுதான். கண்டிப்பாக. அல்லது சில ஜாதகங்களை பார்த்தா இவங்களுடைய முதல் கணவரோ அல்லது அவருடைய முதல் மனைவியோ இறந்து போயிடுவார்கள் என்று தெரிந்தால் இந்த பரிகாரத்தை பண்ணினா அவங்க வந்து 2வது மனைவி ஆயிடுறாங்க.
முதல் மனைவி இறந்துட்டாங்க. முதல் மனைவி வாழை மரம். புரியுதா? சரி. ஆனால் எல்லாருக்கும் இந்த தாந்திரிக பரிகாரங்கள் தெரியுதா இல்லை தெரியறது கிடையாதா? இன்னைக்கு தான் நானே கேள்விப்படுறேன். இப்படி தாந்திரிகம்ங்கிறது ஒரு பயமான ஒரு சொல்லாவே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உண்மையிலேயே சொன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க ஜோதிடர்கள் பொதுவாக, எலுமிச்சம்பழ மாலை போடு, தேங்காய் மாலை போடு, இல்லை மாங்காய் மாலை போடு, வெத்தலை மாலை போடு, இதெல்லாம் தாந்திரிகம் அல்ல. இதெல்லாம் போட்டுட்டே இருந்தால் யார் முன்னுக்கு வருவான்னா எலுமிச்சம்பழ வியாபாரி தான் முன்னுக்கு வருவான். தேங்காய் வியாபாரி தேங்காய் வியாபாரி முன்னுக்கு வருவான். ரைட்டா? இது காரணம் என்னன்னா, இவங்க கிட்ட இருக்கிற வரிசை லிஸ்ட்டு பட்டியலே ஒரு 30-40 பரிகாரம். இந்த 30-40 பரிகாரத்தை மீறி எது வேலை செய்யும் என்றே ஆராய்ச்சி பண்ணுறதில்ல. காரணம் என்னன்னு சொன்னால், இந்த பரிகாரத்துக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் ஏதாவது பாவத்திலேயோ பிரமாணம் இருக்கான்னு சொன்னால் பிரமாணம் கிடையாது. இந்த எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக அறுத்து அதில் விளக்கு ஏற்றுவாங்க பார்த்துறீங்களா? ஆமாம். அதுக்கும் பிரமாணம் கிடையாது. இது எதுலையுமே சொல்லப்படாத ஒன்று, பிரமாணமே கிடையாது. அது எந்த பழைய நூட்களில் மூல நூலில் இதுக்கான பரிகாரம் இது என்று சொல்லப்படவே இல்லை. அதாவது அவரவர்கள் பேசியதே ஒரு பரிகாரமாக மாற்றிட்டாங்க. ஆனால் எந்த பாவத்துக்கு பரிகாரம் செய்யப்பட வேண்டுமோ அந்த பரிகாரத்தோட 7ஆம் பாவத்துடைய தன்மை வச்சு தான் பரிகாரமே செய்யணும். ஒரு உதாரணத்துக்கு, உங்கள் ஒரு கணத்தில் தண்ணி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த பக்கம் உள்ள கயிறை கீழே இழுத்தால் வாளி மேலே வரும். ஆமாம். இந்த பக்கம் இருக்கிற கயித்தை மேலே வைத்தால் பாத்திரம் கீழே போகும். இதானே? கண்டிப்பாக. அப்போது 1ஆம் பாவத்துக்கான பரிகாரம் 7ல் இருக்குது, 2ஆம் பாவத்துக்கான பரிகாரம் 8ல் இருக்குது, 3ஆம் பாவத்துக்கான பரிகாரம் 9. இது போல் அந்த பாவத்தை தான் பரிகார பாவமாக எடுத்துக்கணுமே தவிர பொதுவாக வெத்தலை மாலை போடு அதெல்லாம் சரியாக வராது. இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு மருத்துவமனைக்கு போகிறீங்க, உங்களுக்கு உடல்நலம் சரியில்லை, ஏதாவது சளி தொல்லை இருமல் ஏதாவது இருக்கலாம். அப்போ மருத்துவர் ஒரு மருந்து எழுதி கொடுக்குறார். அப்போ உங்கள் வீட்டில் யாருக்கு இருமல் சளி வந்தாலும் அதுதான் மருந்தா? அது வேலை செய்யாது. கரெக்ட். காரணம், உங்களை பாதித்த பாக்டீரியாவோ வைரஸோ வேறு இருக்கும், அவரை பாதித்த பாக்டீரியாவோ வைரஸோ வேறு இருக்கும். அல்லது ஒரு சளி இருமல்னாலே அதுலேயே பலவிதமான விஷயங்கள் இருக்குது. இப்போ தலைவலின்றது ஒரு நோய் அல்ல, அது ஒரு நோயின் அறிகுறி. வயிற்றில் ப்ராப்ளம் இருந்தாலும் தலைவலிக்கும், கண்ணில் ப்ராப்ளம், சைட்டில் ப்ராப்ளம் இருந்தாலும் தலைவலிக்கும், காதில் ப்ராப்ளம் இருந்தாலும் தலைவலிக்கும். அப்போ தலைவலிக்கு மொத்தமாக ஒரே மருந்து கிடையவே கிடையாது. கண்டிப்பாக சார். இதுதான் ஜோதிடத்திலையும். பரிகாரங்கள் அதற்கு ஏற்றாற்போல் மாறுபடுகிறது. ஆனால் இன்னொரு ஒரு கேள்வி இங்கே வைப்பாங்களே சார், சொல்லுங்க. இந்த புறா திறந்து விடுறதா இருக்கட்டும், இந்த மற்ற விஷயங்கள் வீட்டு வாசப்படியே பின்னாடி பின்வாசலை தோணும், இதெல்லாம் எதில் எழுதியிருக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை ஒரு தரப்பை உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னு வச்சு, இதுக்கு என்ன உங்களோட? அதாவது இதெல்லாம் தான் தாந்திரிக பரிகாரங்கள்னு லால் கிதாப் போன்ற பழங்கால புத்தகங்களில் இருக்கக்கூடிய பரிகாரம். ஓகே. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை சுற்றி இருப்பவர்களே கடவுள் தான். ஒவ்வொரு மனிதனும் உயிரோடு இருக்கான், அந்த உயிரே கடவுள் தான். புரியுதா உங்களுக்கு? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி. அப்போது நீங்களும் ஒரு கடவுள், எல்லா மனிதர்களும் கடவுள் தான், எல்லா உயிர்களும் கடவுள் தான். அப்போ எந்த உயிருக்கு நீ உதவி செய்தாலும் உனக்கு நல்லது நடக்கும். ஒரு வாட்டி நம்ம காஞ்சி மகா பெரியவரை ஒரு சமையல்கார பெண் போய் கேட்குறாங்க, ஏதாவது நான் நல்லா வரத்துக்கு பரிகாரம் உண்டான, நீங்கள் தான் தினமும் ஒரு 1000 உயிருக்கு சாப்பாடு போடுறீங்களேன்னு. அந்த அம்மா என்ன சொன்னாங்க, நான் எங்கே போடவே இல்லையே, நான் அந்த அளவுக்கு பைசாவே என்கிட்ட இல்லையேன்னு. இவங்க என்ன பண்ணுறதுனா, சமையல்கார அந்த பெண் ஒரு கைப்பிடி சோறு எடுத்து முதல்ல போட்டுருவாங்க.
வெளியில். ம். அதை ஒரு 1000 எறும்பு சாப்பிடும். ஓ, அதுதான் இவர் மென்ஷன் பண்றாரு. அப்போ 1000 எறும்புக்கு அன்னம் கொடுக்கறதும் 1000 யானைக்கு அன்னம் கொடுக்கறதும் ஒன்று தான். ஏப்பா. ஏன்னா இந்த அன்னம் என்பது உடலை பொறுத்தது அல்ல, உயிரை வாழ வைக்கிறது. புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு பெரிய சைஸ் உடல் என்பது அர்த்தம் இல்லை, உயிருக்கு தான் நம்ம சாப்பாடு போடுறோம், உடம்புக்கு போடல. கண்டிப்பா. ஏன்னா இந்த சாப்பாடு இல்லைன்னா அந்த உயிர் இறந்து விடும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் வந்து தாந்திரிகம். கண்டிப்பா சார். நீங்க சொன்ன பல விஷயங்கள் வந்து பல பேருக்கும் உதவிகரமா இருக்கும். அவங்களும் இதை பண்ணி பார்ப்பாங்கன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பலருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். உங்களோட நேரத்துக்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.